ஐநாட்டு துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இது நம்ம லிஸ்ட்ல இல்லைன்ற மாதிரி அதிரடியான திருப்பம். பாண்டி மெக்கானிக் கடையில இருக்காரு. அந்த வழியா கஸ்தூரி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இங்க கார்த்திகாவோட அம்மா நடந்து வந்துகிட்டு இருக்கையில திடீர்னு பார்த்தா மயங்கி விழுந்துடுறாங்க. இத பாண்டி எதர்ச்சியா பார்க்க ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லி பாண்டி பதறி ஓடியாராரு. டே கண்ணா தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்ல கண்ணாவும் தண்ணி எடுத்துட்டு வந்து முகத்துல தெளிக்கிறாங்க. அப்பதான் பார்த்தா கஸ்தூரிக்கு மயக்கம் தெளியுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்க அத்தை மயங்கிட்டீங்க என்னத்த உடம்பு எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்க இல்லப்பா என் உடம்புக்கு என்ன எப்ப வேணாலும் போய் சேர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பேசவும் ஏன்த்த ஏன் இப்படி ஒரு மாதிரி வெறுப்பா பேசுறீங்க, டே கண்ணா போய் ஜூஸ் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி பாண்டி அனுப்ப கண்ணா ஜூஸ் வாங்க போயிடுறாரு. என்னத்த என்ன ஆச்சு, நானும் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கார்த்திகா அவங்க முகத்துல எந்த சந்தோஷமும் இல்லை. அவங்களும் இங்கதான் வந்து இருக்காங்க. அண்ணன் நடந்த விவரத்தெல்லாம் சொல்லுச்சு. ஆனா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, விடுங்க, அவங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான், அவங்கள வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க, விடுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஆறுதல் சொல்றேப்பா, ஆனா நீ கட்டிக்கிருவியா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி எதிர்ச்சியா கேட்க அத்தை அப்படின்னு சொல்லி பாண்டி அதிர்ச்சி ஆகுறாரு. பாண்டி நான் யதார்த்தமா தான் சொன்னேன், ஆனா நான் உன்கிட்ட வாய் விட்டே கேட்குறேன்ப்பா, நீ கார்த்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி கேட்க இதை பாண்டி எதிர்பார்க்கவே இல்லை. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அதிர்ச்சி ஆகுறாரு. நான் நிஜமா தான் கேட்குறேன் பாண்டி, நீ ரொம்ப நல்ல பையன், என் அண்ணன் மகன், என்ன சேரனை கார்த்திகா கட்டிக்கிற போனாலே அண்ணனை கட்டிக்கிற போறவளை போய் நம்மளா கட்டிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறியா? உனக்கும் கார்த்திகாவுக்கும் ஒரே வயசு தானப்பா, 2 பேரும் ஒரே வயசு தான், நீங்க ஏன்பா கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது? சொல்ல போனா கார்த்திகா உன்னை விட 6 மாசம் இளையவ தான். 6 மாசத்துக்கு அப்புறம் தானே அவ பிறந்தா, உனக்கு முன்னாடி அவ பிறக்கலையே. 2 பேருக்கும் 6 மாசம் வித்தியாசம் இருக்குல்லப்பா, நீ அவளை கல்யாணம் செஞ்சுக்கிற கூடாதா? நான் அத்தை உன்கிட்ட கேக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பார்த்தா இங்க பாண்டி கிட்ட ரொம்ப நல்ல விதமா பேச பாண்டிக்கு ஒரு மாதிரி நெருடல் ஆயிருது. என்னத்த ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு பையனா வருவாரு, அதான் அண்ணன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற போகையில தான் நீங்களும் உங்க வீட்டுக்காரர் வந்து தடுத்து, அதுக்கப்புறம் தானே அண்ணனே அவங்கள வழி அனுப்பிச்சு வச்சுச்சு, அதுக்கப்புறம் தானே நீங்க ஏதோ துபாய் மாப்பிள்ளைன்னு சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆமாப்பா நாங்க செஞ்ச தப்பு தான், அவளுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா கூட நல்லா இருந்திருப்பா. ஆனா இப்ப பாரு, நான் சேரனையும் போய் கேட்க முடியாதே, ஏன்னா இவ இன்னொருத்தங்கிட்ட கழுத்தை நீட்டிட்டா, குடும்பமும் நடத்திட்டா, பத்தாவதுக்கு சேரனுக்கு ஒரு பொண்ணு கூட கல்யாணம் போய் அந்த கல்யாணம் நின்று அந்த பொண்ணைத்தானே சேரன் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். நான் பார்த்த வரையே நீ ரொம்ப நல்லவன், சோழனுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, என் மகளை வெளியே கொடுத்து அவ மற்றவங்க கிட்ட பேச்சு வாங்கி கஷ்டப்பட்டு அசிங்கப்படுறதுக்கு என் அண்ணன் குடும்பத்துல என் அண்ணன் மயங்கிக்கிட்ட கொடுக்கறதுல எனக்கு என்ன பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி கேட்க பாண்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நல்லா யோசிச்சு ஒரு முடிவா சொல்லு பாண்டி, நீ கார்த்தியாவை கட்டிக்கிட்டேனா அவ நல்லா இருப்பான்னு எனக்கு தோணுது. அவளுக்கு வாழ்க்கை இப்படி போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. உன்கிட்ட நான் அப்படி கேட்கறது தப்பு தான், என் மனசாட்சிக்கு எனக்கு தோணுது. இது உனக்கு ஒரு கல்யாணம் இருந்து அந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லி கார்த்தியாவுக்கு கல்யாணம் ஆகாம இருந்து நீ வந்து இப்படி கேட்டிருந்தேனா, இல்ல உங்க அப்பா வந்து இப்படி என்கிட்ட கேட்டிருந்தா சத்தியமா நான் சரின்னு சொல்லியிருப்பேன் எனக்கு தெரியல. ஆனா நான் உன்கிட்ட இப்படி கேட்கவே வாய் கூசுது. இருந்தாலும் நான் கேட்கிறேன், எதுக்காக? ஒரே ஒத்த பிள்ளை, கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி ஒத்த பிள்ளைய பெத்து வச்சு அந்த பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னா எந்த பெத்தவளுக்கும் எப்படி இருக்கும்? அதான் சொல்றேன், கார்த்திகாவை வெளியில நான் கட்டி கொடுக்கலாம் தான், ஆனா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் எப்படி நிச்சயம் பண்ணி கொடுக்க முடியும்? அவ போற இடத்துல எப்படி இருக்காளோ, கல்யாண வாழ்க்கையை பத்தி பேசி அவளை கஷ்டப்படுத்துறாங்களோ, இல்ல அங்கே வர மாமனார் மாமியார் இவகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ, இதெல்லாம் நான் நினைச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் உனக்கு கட்டி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்க இங்க பாண்டி எதுவுமே பேசாம இருக்காரு. சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இங்க கஸ்தூரி பார்த்தா கிளம்பி வீட்டுக்கு வந்துருது. அப்பதான் கார்த்திகா என்னம்மா எங்க போன இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்க ஒன்னும் இல்லடி பாண்டியை பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்ல பாண்டியா யாரு, சேரன் மாமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா கேட்க ஆமாடி வர வழியில மயங்கி விழுந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்ல ஐயோ மயங்கிட்டியா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திகா பாதற ஒன்னும் இல்லடி, பாண்டி தான் கடைக்கு கூட்டிட்டு போய் முகத்துல தண்ணியெல்லாம் தொளிச்சு ஜூஸ் வாங்கி கொடுத்தான், அப்புறம் அவங்கிட்ட நடந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன் கார்த்திகா நீ பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்க மா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போயிருக்கு, நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசி
பேசிக்கிட்டு இருக்க? என்ன பாண்டிக்கிட்டே போய் இதைத்தான் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா கோபப்பட, ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்ல, உனக்கு பைத்தியமே தான் பிடிச்சிருக்கு, நீ பைத்தியமே ஆயிட்ட, ஏமா இப்படி இருக்க, யாருக்கிட்ட போய் என்ன கேட்டிருக்க? நான் சேர மாமாவை காதலிச்சு சேர மாமாவை மனசார நினைச்சு அவரை கட்டி வாழலான்னு பார்த்தா நீ அதையும் வந்து தடுத்து எவனுக்கோ ஒருத்தனை கட்டி கொடுத்து என் வாழ்க்கையை இப்படி அட்டாத்துல விட்டுட்டு இப்ப நான் காதலிச்சவருடைய தம்பிய போய் என்னை கட்டிக்கிறான்னு கேட்டிருக்க, அவர்கிட்டயும் போய் கேட்டிருக்க, ஏமா அப்படி இருக்க, உன் மண்டையில ஏதாவது இருக்கா, புத்தி இது மளிகை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கோபப்படுறாங்க. அடி போடி, நான் போய் சேர்றதுக்குள்ள எவனாவது நல்லவன் கிட்ட உன்னை கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, எனக்கு பார்த்த வரைய பாண்டி ரொம்ப நல்ல வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்ல, சி உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கோச்சுக்கிட்டு உள்ள போக, இங்க பார்த்தா பாண்டி உடஞ்சு போய் உட்காந்துருக்காரு. என்னன்னே ஏனே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டி கடையில வேலை பார்க்குற கண்ணன் கேட்க, இல்லடா கஸ்தூரி அத்தை திடீர்னு கார்த்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, அண்ணே நல்லதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்ல, டேய் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்க, ஆமாண்ணே நான் அவங்களையும் தெரியும் எனக்கு, என்ன சேரான காதலிச்சவங்க தானே, அவங்க ரொம்ப நல்ல குணம், உனக்கு ஏத்தவங்க அவங்க தானே, உண்மையிலே நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையே உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், அதுவும் உன் குடும்பத்துக்கு ஏத்தவங்க அவங்க தான். இந்த வானதியெல்லாம் உனக்கு சுத்தமா ஒத்தே வரமாட்டா, பார்த்தேல காரு அது இல்லாம ஸ்கூட்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் புராணமா பாடிட்டு விட்டா அந்த டாக்டர் பின்னாடியே ஓடிடும் போல அந்த வானதி. இத்தனை வருஷமா உன்னை காதலிச்சுட்டு திடீர்னு எங்கேயோ இருந்து வந்த ஒரு டாக்டருக்கு ஏத்துக்கிட்டு பேசுதுன்னா அதோடைய மனநலமை நீ புரிஞ்சுக்கனே. அந்த வானதிக்கு நீ எவ்வளவு செஞ்சிருக்க, ஆனா உன் மேல கொஞ்சமாவது அதுக்கு ஏதாவது அக்கறை இருக்கா? எதுவுமே அதுக்கு தெரியாதுன்னே. உண்மை அதுதான். நீ அந்த வானதியை தூக்கி எரிஞ்சிட்டு நீ கார்த்தியாவை கல்யாணம் பண்ணிக்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி ஆச்சுல. உன் மனப்பக்குவத்துக்கு, நீ பேசுற விதத்துக்கு, உன் குடும்பத்துக்கு எல்லாத்தையும் அனுசரிச்சு நடக்கிற ஒரே ஆளு கார்த்திகா தான். அவங்க உங்க வீட்டுக்கு வந்தா நல்லாவும் இருக்கும், அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. என்ன அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? ஏன் இப்ப யாருமே கல்யாணம் ஆனவங்கள கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதே கிடையாதா? சரி அவங்க கல்யாணம் ஆகி அவங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, இப்ப அவங்க விவாகரத்து பண்ணிட்டாங்கன்னா நீ அவங்கள கல்யாணம் செஞ்சுக்கலாம்லனே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனும் மனசை மாத்த பாண்டி மொத்தமா மனசு குழம்பி போயிறாரு. டேய் என்னடா இப்படி குழப்புற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் கேட்க, நான் குழப்பெல்லாம் இல்லைன்னே,